ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சர்வே சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கார்டில் இருக்க அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம ரேஷன் கார்டில் இமீடியட்டாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஏரியாவில் இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணியிருப்போம். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரேஷனில் பொருள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஓல்டு அட்ரஸில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு தான் திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பழைய வீடும் புது வீடும் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரேஷன் கார்டில் நியூ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வீடு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் உங்களால் திங்ஸ் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புது வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒரு சில ப்ரூஃப் கேட்பாங்க. லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ப்ரூஃப்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரூஃபில் நியூ அட்ரஸ் தான் இருக்கணும். உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரூஃப்லலாம் ஓல்டு அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ண முடியாது. அதுக்காக தான் கேஸ் புக் அண்ட் பில்லு, அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம ஈஸியாக வாங்க முடியும். அதை நான் இந்த வீடியோவில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் ரேஷன் கார்டில் நியூ அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கூட இந்த ஸ்க்ரீனில் இந்த லெஃப்ட்டில் தெரிகிற ப்ரூஃப்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணால் கூட ஓகே. பட் அந்த ப்ரூஃபில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கரண்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணி இந்த ப்ரூஃபில் ஏதாவது ஒரு அட்ரஸை நீங்கள் கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNPDS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இதுதான் தமிழ்நாடு ரேஷனோட அஃபிஷியல் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முகவரி மாற்றம் செய்ய அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை அப்படியே கீழே என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு இங்கே பதிவு செய்யின்னு பாருங்கள், அதை கொடுங்க. பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில் உள்ளே போயிடும். உங்கள் நேமு, அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண், நியாய விலை கடை எண் சொல்லிட்டு எல்லாமே உங்கள் டீட்டெயில் வந்துடும். இங்கே உங்கள் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா பழைய அட்ரஸ் இருக்கும். புதிய முகவரி விவரங்கள் அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே தான் உங்கள் புதிய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அட்ரஸ் லைன் 1ல் உங்கள் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்ட்ரிக்டில் கரெக்டாக உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தாலுக்கில் உங்கள் தாலுக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லேஜில் வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வில்லேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வேறு ஏதாவது வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கடை அதாவது ரேஷன் கடை தள்ளி உங்கள் வீட்டிலேருந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் புது வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல, ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க ரேஷன் கார்டில் போய் விசாரிச்சுட்டு இது எந்த வில்லேஜ் கீழே வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஒரு நேம் சொல்லுவாங்க, அந்த வில்லேஜ் நேம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் அஞ்சல் குறியீடு பின்கோடும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நீங்கள் ரேஷன் கடையில் விசாரிச்சுக்கோங்க. ஸோ பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. ஸோ அதையே தான் கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் கேட்குறாங்க. ஸோ தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் டைப் பண்ணோன்னா இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது. அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கான கீபோர்டு ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் கூகுளில் போய் தங்கிலீஷில் டைப் பண்ணி ஒரு அட்ரஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், சப்போஸ் நீங்கள் புது வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு இந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கரண்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கேஸ் பில்லு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட். ஓகே, அதை பற்றி நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஓவரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு டாக்குமெண்ட் மாரி போட்டிருக்கேன், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ப்ரூஃபில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா புது அட்ரஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட இந்த புது அட்ரஸுக்கான ப்ரூஃப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க ஆதார் கார்ட்லேயும் சரி, டிரைவிங் லைசன்ஸ்லையும் சரி, பேன் கார்ட்லையும் சரி, எதுலையுமே பார்த்தீங்கன்னா நியூ அட்ரஸ் இருக்காது, பழைய அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது ஸோ இதில் மோஸ்ட்லி உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. இதில் ரெண்டு ப்ரூஃப் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். எதுன்னு கேட்டிங்கன்னா கேஸ் பில் அண்ட் கேஸ் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஆல்ரெடி கேஸ் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த கேஸ் ஆஃபீஸுக்கே போயிட்டு இந்தமாரி நான் வந்து நியூ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் அதில் எனக்கு வந்து கேஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ அட்ரஸ் சேஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க இமீடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 ருபீஸோ 1500 ருபீஸோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக வீட்டுக்கு வந்து ஸோ நீங்கள் கேஸ் வந்து புக் பண்ணுங்கள். ஸோ கேஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கேஸ் டெலிவரி பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் பில்லு வந்து கொடுப்பாங்க. முக்கியமாக ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேஸ் பில்லை அப்லோட் பண்ண சொல்ல கண்டிப்பாக கேஸ் புக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ கேஸ் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பிக்சர் எடுத்துக்கோங்க. ஸோ கேஸ் பில்லையும் வந்து நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே இமேஜில் வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா செப்பரேட்டாக கேஸ் பில்லு மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஸ் புக்கும் சரி கேஸ் பில்லும் சரி ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி ஒன்றாவே வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணலாம். ஏன்னா என்னோடய கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் பண்ணேன், எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து அப்லோட் பண்ண ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. பட் என்னோட கேஸில் வந்து அப்லோட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு இதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் மோஸ்ட்லி வந்து கேஸ் பில்லே வந்து அப்லோட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லாத கேஸில் வந்து நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ரெண்டலில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட இந்தமாரி எனக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்தமாரி 3 ஷீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோருக்கு போயிட்டு இந்த 20 ரூபா பத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பக்கத்தில் இருக்க டிடிபி சென்டரில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் மாரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தமாரி கண்டென்ட்லாம் வச்சு அவங்களே டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே கீழே வந்து பாருங்கள் டெனன்ட் அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே லேண்ட் லார்டு அப்படின்னு இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் வந்து விட்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது 3 பேர்கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோட கேஸில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த 2 ப்ரூஃப் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் புக் அண்ட் கேஸ் பில்லு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எரிவாயு நுகர்வோர் அட்டை, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 MB அளவு கீழே தான் இருக்கணும். அந்த ஃபார்மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி, கிஃப், ஜேபிஇஜி, பிடிஎஃப் இதில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் சூஸ் ஃபைல் போகிறேன். என்னோடய கேஸ் புக்கு அண்ட் கேஸ் பில்லு, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இங்கே பார்த்திங்கன்னா பதிவேற்று அப்படின்ட்டு அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இணைக்கப்பட்ட ஆவணங்கள் பதிவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அப்படியே கீழே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஓகேவான்னு சொல்லிட்டு ஒன் டைம் வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ வேலிடேட் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னு பட்டுதுன்னா இங்கே கீழே உறுதிப்படுத்துறதில்ல இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். உங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஸோ முகவரி மாற்றம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். குறிப்பு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பர் மூலமாக தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க. இந்த கேஸில் இந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே முகப்புன்னு இருக்கு பாருங்கள், ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் முகப்புன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா எங்கள் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ண குறிப்பு எண்ணை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பு எண் கொடுத்துட்டு இங்கே பதிவு செய்யின்னு இருக்க பாருங்கள், ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், கோரிக்கை வந்து முகவரி மாற்றம்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இங்கே 2 வந்து பாஸ் ஆகிடுச்சு, அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய தாலுக்கா ஆவண சரிபார்ப்பு ஆஸ் பர் திஸ் அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் அப்போ தான் சப்மிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தாலுக்கா ஆவண சரிபார்ப்பு வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து புதிய தாலுக்கா ஆவண சரிபார்ப்பில் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புதிய தாலுக்கா துறை சரிபார்ப்பு, ஸோ அவங்களும் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் இவங்கெல்லாம் வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து வந்துடும், விச் மீன்ஸ் அப்ரூவ்டு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் இது எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ரேஷன் கார்டில் புது அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், டவுன்லோட் அப்ளிகேஷன் விண்ணப்ப பதிவிறக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு, உங்கள் அட்ரஸும் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் புது ரேஷன் ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து ரீப்ரிண்ட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ ரீப்ரிண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் புது ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடிக்கே வரும். ப்ரைஸ் அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 45 rupees ஆகும். ஸோ ஸ்மார்ட் கார்டு ரீப்ரிண்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்படி தான் நம்ம ரேஷன் கார்டில் நம்ம புது அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, வில் see you next video. Bye.